Hello students, 10th Maths Chapter 3 Algebra Example 3.11 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the GCD of 6x cubed minus 30x square plus 60x minus 48 and 3x cubed minus 12x square plus 21x minus 18. பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிரேட்டர் நம்பர்ஸா இருக்கு. ஸோ இதுல வந்து எல்லாமே காமன் எடுக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்ம்ல இருந்து 6ன்றதை காமன் எடுக்கிறேன். எல்லாமே 6 டேபிள்ல போறது தான். ஸோ 6ன்றதை காமன் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன வரும்? 166. ஸோ 6 காமன் தான் இங்கே 1 தான் இருக்கும். மைனஸ் 6 டேபிள்ல 30 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 5 6 30. ஸோ 5x ஸ்கொயர் 6 எடுத்துட்டோம்னா 5x ஸ்கொயர் பிளஸ் 60 இருக்கு. ஸோ 10 into 6 தான் 60. ஸோ 10x மைனஸ் 48 வந்து 8 6 ஆர் 48. ஸோ 8 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போ 6 நான் வந்து காமனா எடுத்து எழுதிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் செய்யல. அதே மாதிரி இங்கே பார்த்துட்டோம்னா 3 காமன் எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே 3 டேபிள்ஸ்ல வரும். சரிங்களா? ஸோ நான் இங்கே வந்து 3 காமன் எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 12 வந்து 4 டைம்ஸ் வரும் 3 டேபிள். ஸோ 4x ஸ்கொயர் பிளஸ் 7 3s are 21 வரும். ஸோ 7x மைனஸ் 6 3s are 18. ஸோ 6 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இங்கே 6 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 6 காமன் எடுக்கிறேன். செகண்ட் டேர்ம்ல 3 காமன் எடுத்திருக்கேன். வேற எதுவும் நான் செய்யல. பார்த்துட்டோம் அப்படின்னா எது வந்து நம்ம உள்ள போடுறது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இப்போ நான் வந்து ரெண்டுக்குமே பாருங்க எக்ஸ் கியூப் தான் இருக்கு. ஸோ நான் எதை வேணா உள்ள எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6 இந்த டேர்மால நான் டிவைட் பண்ண போறேன். சரியா? ஸோ இங்க வெளியே எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x minus 8. ஓகே, அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி பாருங்க ரஃப் காலம்ல. ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1ஆல தான் த்ரூ அவுட்டா நான் மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ 1ன்றதை போட்டுட்டு எக்ஸ் கியூப் 1ஆல மல்டிபிள் பண்ணா சேம் இதே நம்பர் தான் வரும். ஸோ அதே எழுதிக்கோங்க. 5x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 8. சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து எலிமினேட் ஆயிரும். இங்க வந்து பிளஸ் ஆகும், இங்க வந்து மைனஸ், இங்க வந்து பிளஸ். ஸோ பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 5x ஸ்கொயர். 5ல 4 போச்சுன்னா என்னது? ரிமைனிங் 1 தான் இருக்கும். ஸோ வந்து எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 7x மைனஸ் 10x கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ அந்த மைனஸ் போட்டுக்கிறேன். அது மாதிரி மைனஸ் தான் பண்ணணும். அப்போ 3x. ஓகே, அதே மாதிரி மைனஸ் 6 பிளஸ் 8. அப்போ 8 greater number. So 8 minus 6 என்னது? 2. So plus 2. Okay, இப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம டிவைசரா வச்சுட்டு இந்த டேர்ம் வந்து உள்ள எழுதணும். நம்மளுக்கு இங்க ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கிற வரையும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேர்மை நான் உள்ள எழுதிக்கிறேன். minus 8. இதால டிவைட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2. சரியா? இதுலயும் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மும் டிவைட் பண்ணி பாருங்க. எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸ்கொயர் போயிருது. ஸோ இங்க வந்து வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இங்க எக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸால இங்க த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 இந்த டேர்முக்கு எக்ஸால மல்டிபிள் பண்றோம். ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? மேல எழுதுறத மறந்துடாதீங்க. இங்க எக்ஸால மல்டிபிள் பண்றோம் சொன்னோடனே நீங்க இங்க எழுதுறத மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸ் கியூப் வரும் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 2x இந்த டேர்மை இங்க எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 2x சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிருது. மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் கிரேட்டர் நம்பர் சைன் தான் வரணும். ஸோ மைனஸ் போடுறோம். மைனஸ் அதே மாதிரி கிரேட்டர் நம்பர் சைன் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ வந்து 2x ஸ்கொயர் அப்படின்னு வரும். பிளஸ் 10x மைனஸ் 2x 10 மைனஸ் 2 வந்து 8 கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ். ஸோ 8x. இப்போ அந்த 2 வந்து நான் இங்க வந்து அப்படியே கீழே இருக்கிறேன். சாரி, மைனஸ் 8ன்றதை நான் கரெக்டா கீழே வந்து இறக்குறேன். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணி பாருங்க. மைனஸ் 2x ஸ்கொயர்னு இருக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம், அது டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டு டிவைட் பண்ணி பார்ப்போம். அந்த தான் இப்போ பண்றோம். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் ஏதாவது மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2ஆல இந்த த்ரூ அவுட்டா இந்த டேர்மை மல்டிபிள் பண்றோம். ஸோ மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. மைனஸ் 2 அப்படின்றனால இங்க மைனஸ் 2 அப்படின்றத எழுதிருங்க. மல்டிபிள் பண்ணி காமிங்க.
minus 2x square plus 6x square. Sorry, 3 2s are 6. ஓகே, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கேயும் மைனஸ் இருக்கு, ஸோ ப்ளஸ் ஆகுது. ஸோ 6x பிளஸ் 2 2s are 4, ஆனால் மைனஸ் இருக்கு, ஸோ minus 4. ஓகே, இந்த டேர்மை இங்கே நான் எழுத போறேன். minus 2x square plus 6x minus 4. சைன் சேஞ்ச் பண்றத பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே வந்து ப்ளஸ் ஆகுது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கனால மைனஸ் ஆகுது, மைனஸ் இருக்கனால இங்கே வந்து ப்ளஸ் ஆகுது. இப்போ இது கேன்சல் ஆகும். minus 2x square plus 2x square கேன்சல் பண்ணிடலாம். 8 minus 6 வந்து 2, ஸோ 2x. அடுத்து minus 8 plus 4, கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும், ஸோ மைனஸ். அதே மாதிரி மைனஸ் பண்றோம். 8 minus 4 பண்ணா என்னது 4 ரிமைனிங். சரியா? இப்போ திருப்பி இந்த டேர்மை இங்க வெளில வச்சுட்டு இந்த டேர்மை டிவைட் பண்ணி இந்த டேர்மால டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 0 கிடைக்கல. ஓகே, ஸோ திருப்பி இங்க வந்து சின்னதாயிடுச்சு. ஏன் நம்ம அடுத்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்க பவர் வந்து கிரேட்டரா இருக்கா, இங்க இருக்க பவர் வந்து கம்மியா இருக்கு. இங்க வந்து ஸ்கொயர் டேர்மே இல்லை, ஸோ இங்க வந்து எக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்மாலர் ஆயிடுச்சு. ஸோ இதை இங்க வெளியே போட்டுட்டு இதை உள்ள போட போறோம். சரிங்களா? இப்போ இங்க ரெண்டுமே 2வால மல்டிபிள் ஆகும். நான் 2 வந்து காமன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கும். 2 காமன் எடுத்தா. சரியா? இப்போ எக்ஸ் மைனஸ் 2வால இந்த டேர்மை வந்து நான் வந்து டிவைட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. ஓகே, எக்ஸ் மைனஸ் 2ல வந்து டிவைட், இந்த டேர்மை வந்து இங்க எழுதியிருக்கோம். ஓகே, வேற எதுவுமே செய்யல. ஓகே, எக்ஸ் மைனஸ் 2ல இதை டிவைட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த எக்ஸையும் டிவைட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் எக்ஸ்ன்ற டேர்ம் தான் இருக்கும். ஸோ எக்ஸால இந்த த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ணோம். ஸோ மேல ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸால இங்க எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்க வந்து எக்ஸால மல்டிபிள் பண்ணா மைனஸ் 2x அப்படின்னு வரும். நாங்கள் சைட்ல பண்ணி பார்க்கலாம்.